ஓகே, இப்போ நம்ம டெஸ்ட் 2 பார்க்குறோம். அஃப்லாடாக்சின் என்ன சொல்லுங்க? அஃப்லாடாக்சின் அப்புறம் என்ன மீனிங்? டாக்ஸ்னா விஷம். டாக்ஸின்னா நஞ்சு அந்த மாதிரி சொல்லலாம். அஃப்லாடாக்சின்னா என்ன? டெஸ்ட் 2 வெளியேற டாக்ஸ்னா இங்க இருக்கு, பார்த்து சொல்லுங்க. இந்த பேஜ்ல தான் இருக்கு. டெஸ்ட் 2 நம்ம பார்த்துட்டு இருக்கோம். லேட்டா வந்தவங்களுக்கு சொல்றேன். பூசண நஞ்சு. இந்த பூசணம் பிடிக்குதுன்னு சொல்றாங்கல்ல, அதுதான். ஃபங்கஸ். டாக்ஸின்னா நஞ்சுன்னு, இந்த ஃபங்கஸ் அதுதான் வந்து அஃப்லாடாக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. ஓகே. ஆம். ஆகோமோஸ்பெம்மினா என்ன? மோஸ்பெம்மி. ஸ்பெர்ம்னா விதை. ஆகோமோஸ்பெம்மி. கருவுரா விதை. கருவுரா அக விதை இதுதான் வந்து அகமோஸ்பெர்மி அப்படின்னு சொல்றாங்க. இதே அகமோஸ் எந்த ஜீனு கலப்பில்லாத விலங்குக்கு என்ன சொல்றாங்கப்பா? கலப்பற்ற விலங்கு அப்படிங்கறதுக்கு என்ன கலைச்சொல் யூஸ் பண்றாங்க? கலப்பு அற்ற ஹோம் விலங்கு. ஹோமோ ஹோமோ பியூர் கலப்பற்ற லைன் பிரீடா விலங்கு. மேம்? இங்க பாருங்க, அகமோஜெனிசிஸ்னா என்னன்னா அங்கேயே இருக்காங்க. எந்த கலப்புமே இல்லாத இருக்கிறது. இதே அகமோஸ்பெம்மினா இங்க கலப்புன்னு நம்ம சொல்லக்கூடாது. இங்க பாருங்க, இங்க அகமோ இருக்கும்போது, இங்க ஸ்பெம் இருக்கும்போது இங்க கருவுரா விதைன்னு வந்துச்சு. இங்க அகமோஜெனிசிஸ்னு வரும்போது கலப்பற்ற விலங்கு அந்த மாதிரி இருக்கு. ஓகேங்களா? சோ இது நம்ம பாத்துக்கணும். அகேட்னா என்ன அர்த்தம்? அகேட்னா என்ன மீனிங் சொல்றாங்க? அகேட் அப்படின்னு என்ன மீனிங் சொல்றாங்க? கடுங்கல், மணிக்கல், இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கல், ஒரு விதமான கல். இது வந்து நம்ம ஜியாகிரபி இருக்கு இல்லைங்களா? ஜியாகிரபி கலைச்சொற்கள் தனியா வந்து நம்ம டிவிஏல போய் டவுன்லோட் பண்ணும்போது ஏ வரிசையில இந்த அகேட்டுங்கிறது இருக்கு. ஓகே, சோ அதனால ஞாபகம் வச்சுங்க. சான்றோன் மேம் அப்படிங்கறக்கு சொல்லுங்கப்பா. மேம் அந்த அக அப்படிங்கிறது வந்து கிரேக்க சொல்லலாம் மேம். கிரேக்கு ப்ரிஃபிக்ஸா. ஓகே, அகங்கிறது அது கிரேக்கம். அப்படின்னா ஏ செக்ஷுவல் அப்படிங்கிற இது அர்த்தமா மேம்? இது செக்ஷுவல்னா சொல்றீங்களா? தானே கலப். அசெக்சுவல். எஸ் ஓகே மேம். அது ஓகே. இல்ல மேம், அந்த ஓகேப்பா. ரூட் வேர்டு தெரிஞ்சுட்டா இன்னும் கொஞ்சம் ஞாபகம் இருக்கும்ல மேம், எஸ் அதனால எஸ் தான் இப்போ இந்த அசெக்சுவல். அசெக்சுவல்ங்கிறனால நம்ம கருவுரா அப்படின்னு சொல்லி எஸ் ஞாபகம் மேம். வச்சுக்கோம். இங்க கரூராவும் வருது. செக்ஷுவல்னா தானே காம்பினேஷன் வரும். இப்போ வரும். ஓகே, ஆசெக்ஷுவல்னா நோ காம்பினேஷன். இப்போ நோ அது காம்பினேஷன் கலப்பற்ற அப்படின்னு இது வந்து கிரேக்க சொல் மேம். அதுவும் சில அப்படி டைம் சொல்றாங்க. கேட்கலாம்ல, இது இதுல உள்ள வேர்ட்ஸ்ல என்ன இது சொற்கள்? அசெக்ஸ் கிரேக்க சொற்களா மேம்? ஓகேப்பா. ஓகே டேமோஸ் அப்படின்னா மேரேஜ் ஆர் வெட்டிங் அப்படின்னு அர்த்தமா மேம்? ஓகே ஓகேப்பா. சரி, அலைனா என்னன்னு சொல்லுங்க. நம்ம மயங்கொலி எழுத்துக்கு போலாம். அலைனா என்னன்னு சொல்லுங்க. அலை வந்து ஸ்கூலுக்கு நகர லகரம் சொல்றேன். பள்ளி ஸ்கூலுக்கு போடுற லகரம். அலைனா இது தயிர், புற்று. இந்த அலை. புற்று. தயிர், புற்று, புகை, அப்புறம் குகை. குகை புகை, சொல்லலாம். அதுக்கப்புறம் நம்ம அலை. வெண்ணெய், தேடுற ஒரு விஷயம். வெண்ணெய். வெண்ணெயும் இதே அலைதான் வரும். அப்புறம் துலாவு, இதுல எந்த சைட்பா? கடைசி பேஜ் துலாவு, போயிருச்சா? இதெல்லாம் மயங்கொலியில எங்க இருக்கு? இந்த பக்கம் வந்துச்சு. துளாவறது. நம்ம தேடுறது. துளாவறதுன்னு சொல்றோம்ல. நான் தொலாவிட்டே இருக்க ஏதோ ஒரு சர்ச் விஷயம் எனக்கு பண்றது. வந்து அதுக்கு எந்த லகரம் போடுவீங்க? தொலாவறது அப்படின்னு சொல்றாங்களா? சர்ச் பண்றது. அதுக்கு எந்த சிறப்பு லகரம், லகரம் போடுவீங்க? சிறப்பு லகரம், ம் சோ எது மேம்? துளாவுதல். சிறப்பு லகரம். தமிழுக்கு வர்றதா மேம்? ஆமா ஆமா, துளாவறதுன்னு சொல்றாங்க இல்லையா? அதுக்கு உலாவுதலா? ஓகே மேம். அதுக்கு என்ன யூஸ் பண்றோம்? லகரம். சிறப்பு இங்க லகரம். பாருங்க, லகரம். அலைனா என்ன சொல்றோம்? தயிர், புற்று, தயிர், வெண்ணெய், புற்று. குகை. இந்த துளாவுன்னு இருக்கு இல்லையா? இதுதான் நம்ம சர்ச் பண்றது. தொலாவறது, தேடுறது அப்படின்னு சொல்றோம்ல. இதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்றோம்? சிறப்பு லகரம் தான் யூஸ் பண்றோம். தொலாவது, சிறப்பு லகரம். தேடுறது. அதுவுமே இந்த இடத்துல ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ஒரு வகை கூத்து வகைக்கு என்ன வேர்டு யூஸ் பண்றாங்க? இந்த பேஜ்ல தான் இருக்கு, பார்த்து சொல்லுங்க. ஒரு வகையான கூத்து வகை, வருத்தம், அதுக்கெல்லாம் அலை, என்ன யூஸ் பண்றாங்க? அழைப்பு, அழைப்பு. எந்த லகரம் யூஸ் பண்றாங்க? அழைப்பு, எந்த லகரம் யூஸ் பண்றாங்க? லட்டுக்கு வர்றது. லட்டுக்கு வருது லகரம். அலை. லட்டுக்கு வரோம். கூத்து அழைப்பு. வகை. அலை. அழைப்பு. ஓகே, இதுக்கு வந்து சொல்றாங்க. இந்த அழைப்பெல்லாம் நமக்கு தெரியும். அழைப்பு அது இதெல்லாமே நமக்கு தெரியும். ஓகே தானே?
கற்றாழைக்கு இங்க இதுல ஒண்ணு படிப்பீங்கப்பா, ஞாபகம் இருக்கா? நம்ம போன டெஸ்ட் 1லயுமே நம்ம கற்றாழைக்கு என்ன படிச்சோம்? கற்றாழை அலகை அங்கனி இல்லையா? மேம். அங்கனி, எஸ் அங்கனி, மேம். அலகை 3 மேம். அங்கனின்னு படிச்சோம். இன்னொன்னு என்ன சொல்லுங்க? 2 சுழி நீ. 2 சுழி நீக்கும் வரும், அப்புறம் 3 சுழியும் வரும். 3 அப்புறம் சுழி அலகையும் நீக்கும் நம்ம வரும்னு பார்த்தோம் சொன்னீங்க மேம். இல்லையா? இங்க ஒரு இந்த அலகையும் டெஸ்ட்ல வரும்னு அழகையும் வரும். இங்க பாத்தீங்கன்னா இதுல என்ன சொல்லிருக்காங்கப்பா? அந்த பேஜ் நான் காட்டுறேன், சொல்லுங்க. அலுங்கு அப்படின்னு ஒண்ணு யூஸ் பண்ணிருக்காங்களா? இங்க பாருங்க. அலுங்கு அப்படின்னாலும் என்னதான்? கற்றாழை. ஓகேவா? நம்ம டெஸ்ட் 1ல பார்த்தோம். கற்றாழை. அங்கனி 2 சுழி நாவா இருந்தாலும் சரி, 3 சுழி நாவா இருந்தாலும் சரி, இந்த 2 அங்கனி இதுக்கு கற்றாழைன்னு மீனிங் வருது. இங்க அலுங்கு அப்படிங்கிறது கற்றாழை. கற்றாழைக்கு சிறப்புலகரம் போடுறோமா? இந்த அலுங்கு அப்படிங்கறதுலயே நம்ம எஸ் மேம். சிறப்புலகரம் போடுறோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அழுங்கு. அதே விழுங்கு மாதிரி மாதிரி. பார்த்தோம்னா வேற அழுங்கு. என்னென்னலாம் இந்த அலுங்குக்கு சொல்றாங்க அப்படின்னா, வேற எதுக்கெல்லாம் சொல்றாங்க? அலுங்குங்கிற வேர்டுக்கு வேற எதுக்கெல்லாம் சொல்றாங்க? பாலையாழ். பாலையாழ் திற வகை. பாலை நேரத்துல யூஸ் பண்ற யாழ். பாலையாழ் திறவகை, அலுங்காமை, விலங்கு விலங்கு வகை. இது மட்டும் இம்பார்ட்டன்ட். கடலாமையோட வகைக்கும் அலுங்குன்னு சொல்றோம். அந்த ஆமையோ முதலையோ நம்மள விழுங்கிரும் இல்லையா? விழுங்கு, மாத்தரை விழுங்கினான் அப்படின்னு தான் நம்ம சொல்றோம். அந்த விழுங்குக்கு இந்த சிறப்புலகரம் தானே போடுறீங்க. அதனால எஸ் அலுங்குனா மேம். விழுங்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப ஆமை விழுங்குது. நிறைய பேர் கற்றாழை சாப்பிடுறாங்கப்பா. காலையில எந்திரிச்சோன்னே கற்றாழை சாப்பிடுறாங்க. எஸ் மேம். ஆலுவேரா ஜூஸ். அதனால அது விழுங்குறாங்க. மாத்திரை விழுங்குற மாரி இப்போ மெடிசின்ல அழுங்கு. இது விழுங்குறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ அலுங்குன்னா நம்ம 3 விஷயம் இம்பார்ட்டன்ட்டா ஞாபகம் வச்சுக்கிறோம். என்னென்ன ஞாபகம் வச்சுக்கிறோம்? கற்றாழை, கற்றாழைக்கா மேம்? விலங்கு வகை, ம். கடலாமை. கற்றாழை, கடலாமை, விலங்கு வகை. கடலாமை வகை. இதுக்கெல்லாம் நம்ம யூஸ் அழுங்காமைனா பண்றோம். என்னது மேம்? அலுங்காமைனா ரொம்ப அலுங்காம குலுங்காம போறோம்னு சொல்றாங்கல்ல. ஷேக் ஆகாம இருக்கிறது. ஓகே. 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 தந்தை வாராய் இது வந்து என்ன வேற்றுமை தொகையில வரும்னு சொல்லுங்க. இளங்குமரனார்ல இந்த டெஸ்ட்ல நீங்க படிச்சிருந்திருப்பீங்க. தந்தை வாராய் அப்படிங்கிறது. இது வந்து எந்த இலக்கண குறிப்புன்னு சொன்னாலும் ஓகே. டைரக்ட்டா எந்த வேற்றுமை தொகைக்கு வருது அப்படின்னு கேக்குறேன். விழித்தொகையா மேம்? விழி இது வந்து நன்னூல் இல்லாம வராது. இதுல பார்த்தோம்னா, இது எதுலப்பா படிச்சோம்? இளங்குமரனார் தானே படிச்சோம். சொல்லுங்க. விழி. விழின்னா அது எத்தனாவது வேற்றுமை தொகை? 8ஆம். 8வது வேற்றுமை தொகையில தான் இது வருது. இங்க பாருங்க. தந்தை வாராய். இது வந்து 8ஆம் வேற்றுமை. 8ஆம் வேற்றுமை தொகையில தான் வருது. சாத்தனே அப்படின்னா கூப்பிடுற மாரி ஏ வந்துச்சு. ஏ மிகுந்திருக்கு. அப்ப நம்ம இத ஈஸியா 8ஆவதுன்னு பண்ணோம். இங்க வந்து அந்த மாரி எதுவுமே மிகலையே. இது எப்படி 8ஆம்னு சொல்றதுன்னு டக்குன்னு நமக்கு ஸ்ட்ரைக் ஆகாது. தந்தை வாராய். வாராய்னா நம்ம விழிக்கிறது தானே. இது விழி பொருள்ல வந்திருக்கு இல்லையா? டோட்டலா இது தந்தை என்ன அப்பா பொருள்ல வந்திருக்கு? வராத விழி அப்படி. பொருள்ல வந்திருக்கு. அப்போ விழி அதானே பொருள்ல மேம்? வந்தனால அதான் வாராய். வாராய்னா வாங்கன்னு தான் அர்த்தம். வாராயோ தோழி அப்படிலாம் படிக்கிறாங்கல்ல. நீ ஓ! வாராய், மணப்பெண் கோலம் பூண்டு வாராய், ஆமாமா. நீ வாராய். சோ வாராய் வாராய்னாலும் என்ன அர்த்தம்? நிலவேன்னு பாட்டு வருது மேம். அப்ப வரமாட்டாய்ன்னு அர்த்தமா மேம்? வாங்கன்னு அர்த்தம். யூ வெல்கம். ஓ! வாங்கங்கிறது தான் மீனிங். அப்போ இங்க சரி, பாத்தீங்கன்னா இது சரிங்க. 8ஆம் வேற்றுமை. அதுக்கப்புறம் பாருங்க, அப்பனோ உண்ணாய். அப்போ அப்பனே ஏ வந்தா மட்டும் தான் விழின்னு கிடையாது. ஓவும் விழிப்பொருள்ல வருது. சோ இந்த சைடு இருக்கிற எந்த கேட்டா இது அப்படியே கேட்பாங்க. இது எல்லாமே எதுக்கு தான்ப்பா எக்ஸாம்பிள் சொல்றாங்க? 8ஆம் வேற்றுமை உருபுக்கு எக்ஸாம்பிள் சொல்றாங்க. சோ சாத்தனை கேளாய் ஓகே. அப்பனோ உண்ணாய் ஓகே. வேணிலாய் இங்க வந்து வேணிலா அப்படின்னு ஈறு திரிந்து வந்திருக்கு. சரியா? வேணிலாயே அப்படின்னு சொல்லாம, வேணிலாயோ அந்த மாரி எதுவும் சொல்லாம, ஈறு திரிஞ்சு வந்திருக்கு. சோ கேட்டா இதே எக்ஸாம்பிள் எடுத்து கேட்டு இது என்னதுன்னு கேட்பாங்க. அவ்வளவுதான். வேணிலாய், கூராய்ங்கிறது 8ஆம் வேற்றுமை தொகை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து தோழ செல்வாய். மேம் ஒரு தோழ சின்ன டவுட். செல்லாய்னா ம். மேம் ஒரு தோழ டவுட் செல்லாய்னா மேம். சொல்லுங்க. சரி மேம். இது சொல்லிருங்க. அது கேட்கிறேன் மேம். தோழ செல்லாய்னா அது 8ஆம் வேற்றுமை. ஓகேங்களா? அதுவும் ஈறு கெட்டிருக்கு. தந்தை வாராய்ன்னு சொல்றதும் ஈறு இயல்பா இருக்கு. மக்கால் கூறிருங்கிறது ஈற்றோட அயல் எழுத்து திரிஞ்சிருக்கு. மக்களே, மக்கால். கூராய், மக்கால் கூறீர். மக்கள்னு இல்லாம அது மக்கால்னு ஆயிருக்கு. சோ இது எல்லாமே எதுக்கு எக்ஸாம்பிள்ப்பா?
8ஆம் வேற்றுமைக்கு விழி எக்ஸாம்பிள். வேற்றுமை 8ஆம் வேற்றுமை. 8ஆம் வேற்றுமை தொகை இல்லைன்னா விளிமேற்றுமை மேம் ஒரு அப்படின்னு நாம் டவுட் வச்சுக்கலாம். சொல்லுங்கப்பா. சொல்லுங்க. மேம் இது விழின்னு இதுல ஸ்டார்ட் ஆகுறதுனால எனக்கு இன்னொரு டவுட் சின்னதா வருது மேம். வியங்கோல்ல சொல்லுவோம்ல இயர்னு அது என்னது மேம்? காயிய விழியும் இயர்லாம் வந்து வியங்கோலும் மைண்ட்ல வருது வியங்கோல் மேம். அது கொஞ்சம் வியங்கோல் வேற. கிளாரிஃபை பண்ணுங்க மேம். காயிய இயர்லாம் வந்து வியங்கோல்பா. ஆ. வாழ்த்துதல் வெய்தல் அந்த பொருள்ல வரும், விதித்தல் பொருள்ல வரும். ஓ அது வேற சரி இது சரி வேற. மேம். ஓகேவா? 8 இப்போ கூட்டல் கிளியர் 1000 ஆயிட்டு மேம். ஓகே தானே? 8 கூட்டல் 1000 எப்படிப்பா சேர்த்து எழுதுவீங்க? 8000 8 எப்படி? அப்படிதானே மேம்? 8 கூட்டல் 1000 8000 8000 அப்படின்னு நம்ம இல்ல அது கரெக்டான இது இல்ல. நம்ம அப்படிதான் ஆப்ஷன் அப்படி இருந்தா நம்ம அப்படிதான் எழுதுவோம். வேற ஓ எண்ணு முன்னால படிச்சேன் மேம். யோசித்து பார்க்குறேன். 8000 இதுலதான் இருக்கு. பேஜ் காட்டுறேன். முன்னாடியே பின்னாடியான்னு தெரியலையே. 8000ன்னு போடுவீங்கப்பா. 3 சொல்லி நகரம் வரும். ஓகே, ஓ இங்க பாருங்க. 8000 அப்படின்னு போடுவீங்க. ஓகேவா? என்ன ஓகே இதுக்கு விதி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க 8 அப்படிங்கிற நம்பர் 8க்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல் ரூல் என்ன அப்படின்னா, இந்த இருக்கு இல்லையா, இந்த 2 இருக்கு இல்லையா, இந்த 2 வந்து கெட்டு, அதாவது உயிர்மை கெட்டு இந்த டகரம் இருக்குங்க இல்லையா, அது வந்து நகரமா தெரியுது அப்படின்னு சொல்றாங்க. டகரம் நகரமா தெரியுது, அது 3 சுழி நகரமா தெரியுது. அதனால 8000 இந்த எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா இந்த நகரம் இருக்குல்லப்பா, நன்றிக்கு போடுற நகரம் வரும்போது இந்த நகரம் வந்து 2ன்னா போடுவீங்க. அதே மாதிரி இங்க பாருங்க, இந்த 2 கெட்டு இந்த இட்டுக்கு பதிலா இன் வருது. தனிக்குறில் முன் ஒற்று இருந்தா என்ன வரும்? உயிர்வரின் இரட்டுமா? இது உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க. வெற்றிலை மாதிரி தானே மேம்? எஸ், ஆமா. அந்த ரூல் தனிக்குறில் தானே முன் மேம் அது? அதுதான். அப்ப தனிக்குறில் முன்னாடி ஒற்று உயிர்வரின் இரட்டும். இங்க ஆங்கிறது என்ன? உயிர். சோ அதனால இன் வந்து 2 டைம் போடுறோம். நீங்க இது புரிஞ்சுக்கிட்டீங்கனாலும் ஓகே. இல்லைன்னா 8 கூட்டல் 1000 வந்தா ஆப்ஷன்ல 8000ன்னு போடணும், 8000ன்னு போடக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சுட்டீங்கனாலும் ஓகே தான். ஓகேவா? இங்க பாருங்க 3 சுழினா. இதுதான் இந்த புக் ஸ்டாண்டர்ட் புக்ல இருக்குது. அதனால இதுதான் கேட்பாங்க எடுத்து. 8000 இருந்துதான் நீங்க ஆன்சர் பண்ணணும். தப்பா அவங்க ஆன்சர் கொடுத்தாலும் கீ சேலஞ்ச் நம்ம இதை தான் எடுத்து காட்டணும். ஓகேங்களா? 8000. 8 கூட்டல் களஞ்சுங்கிறது என்ன சொல்றாங்க? எண் களஞ்சு. 8 கூட்டல் வகை எண் வகை. இந்த இடத்துல ஏன் எண் களஞ்சு அப்படின்னு ஏன் வந்து இந்த இடத்துல எல்லாம் 2 இன் வரலைன்னா அதுக்கு இதுதான் ரீசன். 2 ஏன்னா இத படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். இறுதி உயிர்மை கெட. இறுதி உயிர்மைனா என்ன? வருமொழி நிலைமொழி ஈற்றுல இருக்கக்கூடிய உயிர்மை. 8ல எதுப்பா நிலைமொழி ஈற்றுல இருக்கிற உயிர்மை? இதுதானே. இந்த 2 தானே உயிர்மை. இந்த 2 கெட்டு இந்த இட்டு பக்கத்துல இருக்கு இல்லையா, இந்த இட்டு என்னவா மாறுதுன்னு சொல்றாங்க? இரட்டிக்குது. இரட்டிக்கல, அது என்னவா மாறுது அப்படின்னா 3 சுழி நாவா மாறுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? 3 சுழி நகரமா மாறுது. அப்ப 3 சுழி நகரமா மாறுச்சுன்னா இங்க என்ன இருக்குப்பா? ஏவும் 3 சுழி நகரமும் இருக்கும். அப்போ இப்ப பாருங்க, இப்போ இந்த களைஞ்சு விட்டுருங்க. இங்க 8000 இங்க 1000 இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்க, நான் அங்கேயே போட்டுறேன். ஓகேவா? என்ன ஆகுதுன்னு சொல்றாங்கன்னா 2 நிலைமொழி ஈற்றில் இருக்கிற உயிர்மை கெட்டுருச்சுன்னு சொல்றாங்க. ஓகே, அப்ப நிலைமொழி ஈற்றில் இருக்கிற உயிர்மை கெட்டுச்சுன்னா இங்க என்ன வரும்பா? இந்த 2 கெட்டுருச்சுன்னா இங்க என்ன நிக்கும்? 8 இப்படி நிக்குமா? அப்போ இங்க என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. இறுதி உயிர்மை கெட. அப்ப இந்த 2 கெட்டுருச்சு. அடுத்தது என்ன சொல்றாங்கன்னா 8 எண்ணும். 8னா இந்த இட்டு தானே நிக்குது. இந்த 8 எண்ணும் எண்ணியது டகரமை என்ன பண்ணுதுன்னா, இந்த டகரமை இது டகரமை தானப்பா சொல்லுவாங்க. இட்டுங்கிறது டகரமை தானே. இந்த டகரமை என்ன ஆகுதுன்னா, வன்கணம், மென்கணம், இடைகணம், உயிர்கணம் இந்த 4 கணமும் வர என்னவா தெரியுதுன்னு சொல்றாங்க? நகரமாக தெரியுதுன்னு சொல்றாங்க. இது வன்கணம், மென்கணம், இடைகணம், உயிர்கணம்னா என்ன சொல்றாங்கப்பா? இங்க பாருங்க. வருமொழி முதல்ல ஆனா உயிர் தானே. உயிர்கணம் ஆனா உயிர். இது காண என்ன? கசட தபர. என்னது? இது வன்கணம். வல்லினதுதான் வன்கணம்னு சொல்றாங்க. வா பாருங்க. எரல வளல. எரல வளல வாங்குறது என்ன? இடை இல்லையா?
அதுக்கப்புறம் இடையினம். நா பாருங்க. இடையினம். இந்த நா இடையினம். ஞனன நமனங்கிறது என்னது? நான் வந்து மெல்லினம். மெல்லினம் மேம். மெல்லினம். ஞனன நமனனம் மெல்லினம். சோ இந்த மாரி எது வந்தாலும் சரி, உயிர் வந்தாலும் சரி, இல்ல வல்லினம் வந்தாலும் சரி, மெல்லினம் வந்தாலும் சரி, இடையினம் வந்தாலும் சரி, இந்த இட்டு என்னவா தெரியுதுன்னு சொல்றாங்கப்பா? இந்த இன்னா இட்டு என்ன நகரமா நகரமா தெரியுதுன்னு சொல்றாங்க? அது என்ன சுழி நகரம். நகரம்? 3 சுழி நகரமா தெரியுது. 3 இப்ப சுழி. இப்ப பாருங்க. இப்ப இட்டு கூட்டல் 1000ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆண் மட்டும் வச்சுக்கிறேன் நானு. ஓகே. இப்ப இந்த மாரி வருது. இப்ப பாருங்க. இது தனிக்குறில் முன்னாடி ஒற்று தானப்பா? இது பாருங்க. நிலைமொழி ஈற்றுல தனிக்குறில் மின் ஒற்று. இங்க வறுமொழி எஸ் மேம். முதல்ல என்ன வருதுப்பா? நமக்கு உயிர் வருது. அப்ப நமக்கு இது ஏற்கனவே ஸ்கூல் புக்ல நம்ம இது படிச்சிருக்கோம். என்ன படிச்சிருக்கோம்? நிலைமொழி ஈற்றுல இரட்டை தனிக்குறில் முன் ஒற்று உயிர்வரின் உயிர்வரின் இரட்டு. உயிர்வரின் அப்ப நம்ம இது இரட்டுக்கும். என்னன்னு வச்சுக்கலாம்ப்பா? நம்ம இந்த இடத்துல என்ன வரும்? உயிர் வந்தனால இரட்டு இருக்கு. அப்புறம் இன்னொரு இன்னு கூட்டல் ரெண்டும் சேர்த்து நீங்க எப்படி எழுதுவீங்க? நா 3 சுழி நா. கூட்டல் சேர்த்துனீங்கன்னா உங்களுக்கு 3 சுழினா வரும். அப்ப நெடில். 8000 வந்திருக்கா? எஸ் எஸ் மேம். மேம். அப்படிதானே உங்களுக்கு ஆன்சர் வந்திருக்குப்பா. 8000 போட்டிருக்காங்க. எஸ் மேம். அவ்வளவுதான். ஏன்னா நீங்க இந்த 8 புரியுது மேம். கூட்டல் கலஞ்சுல எல்லாம் நீங்க 2 எண் இங்க வராது. அதே மாதிரி பாருங்க. எப்பவுமே இந்த நன்றிக்கு போடுற நா இருக்கு இல்லைங்களா? இந்த மெல்லின நகரம் இருக்கு இல்லையா? இந்த நகரம் வரும்போது ஒண்ணா 2 சுழி நா வரலாம். இல்லைன்னா 3 சுழி நா தான் இனமா வரணும். 3 சுழி நாக்கு பக்கத்துல இந்த நன்றிக்கு போடுற நா வராது. அப்ப இந்த மாரி இடத்துல நம்ம ரெட்டிச்சு எழுதிக்கலாம். ஓகே. உங்களுக்கு மனப்பாடம் பண்ணது மறந்தாலும் இந்த ரூல ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப 8 கூட்டல் 1000 உயிர்வரின் இரட்டுங்கிறனால 8000 ஆச்சு. இந்த 8 கூட்டல் 4ல 2 டைம் டபுள் 3 சுழி நா வந்திருக்கு 2 டைம். ஏன்னா இந்த நாக்கு வந்து இணையா நமக்கு இன்னுகிட்ட 3 சுழி இன்னுகிட்ட இந்த நகரம் வராது. அதனால இங்க மட்டும் டபுள் டைம் வந்துருச்சு. வேற எல்லா இடத்துலயும் என்ன போட்டுக்கலாம்ப்பா? அப்படியே எண்ணுன்னு போட்டுட்டு பக்கத்துல 3 சுழி நா போட்டுட்டு மீதி எங்க முன்னாடி வந்திருக்கோ அத அப்படியே போட்டுக்கலாம். அப்ப 8 கூட்டல் கலஞ்சுனா எண் கலஞ்சுன்னு போட்டுக்கோங்க. 8 கூட்டல் வகைனா எண் வகைன்னு போட்டுக்கோங்க. ஓகே தானே? எஸ் மேம். சோ இது வந்து ஒரு விஷயம். இப்ப நம்ம கற்றாழைக்கு என்னப்பா பார்த்தோம்? கற்றாழைக்கு அழுங்கு. என்ன பார்த்தோம்? அழுங்கு. என்ன லகரம் போட்டோம்? தமிழ் சிறப்பு. சிறப்பு லகரம். அழுங்கு அழுங்கு. அப்படின்னு போட்டோம். ஓகே. சிறப்பு லகரம் அழுங்கு போட்டோம். அடுத்தது சாப்பாடுக்கு ஒண்ணு போட்டிருக்காங்க. என்ன சொல்றாங்க? சோக்கு அகர வரிசையில என்ன போட்டிருக்காங்க? லட்டுக்கு வர அலி லீ வரும் மேம். அலி. அலுப்புங்கிற ஒண்ணு போட்டிருக்காங்க. அலி 2 இருக்கும். 2 இருக்கும் இல்லையா? இது Yes, ma'am. மயங்கொலி முன்னாடியே பின்னாடியாப்பா? எனக்கு சொல்லுங்க. மயங்கொலி முன்னாடி வருதா பின்னாடி வருதா? நம்ம மெட்டீரியல்ல. அலுப்புன்னு ஒண்ணு இருக்கு பாருங்க. அதுக்கப்புறம் அலி. 2 அந்த அலிக்கு என்ன லகரம் சொல்லிருங்க? லட்டுக்கு வர லகரம் மேம். அலில பாருங்க. வரும். அலுப்பு அப்படின்னாலும் நம்ம சோறு அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். இன்னொன்னு அலி ma'am. அப்படின்னு இருந்தாலும் இந்த அலி இப்படி இருந்தாலும் அது என்ன சொல்றாங்க? சோறு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. சோ இந்த 2 நான் வச்சுங்க. சோறுக்கு 2 லெட்டர் படிச்சிருக்கோம். அகர வரிசையில என்ன படிச்சிருக்கோம்? சோறுக்கு அலி அலுப்பு. அலி அலுப்பு. அலியா? அந்த லகரம் அலுப்புக்கு போடுற லகரம் என்ன? சிறப்பு லகரம். லகரம். இங்க அலி போடும்போது என்ன போடுறோம்? வகர லகரம் போடுறோம். லட்டுக்கு வர லகரம். நம்ம இந்த டிரான்ஸ்ஜெண்டர் சொல்றோம்லப்பா. இரண்டும் கெட்டான் டிரான்ஸ்ஜெண்டர் போடுறோம்ல அதுதான் சோறு. ஓகேவா? அலினாலும் சோறு, அழுப்புனாலும் சோறு தானே மேம்? ஆமா. அலுப்பு இந்த லகரம் இருக்குல்ல? எங்கப்பா பார்த்தோம்? இந்த லகரம் இருக்குல்ல? இதுக்கும் சோறு. ஓகே. இந்த அழுப்பு. 2ல ஒரு விஷயம் வேளாண்மைக்கு வருது. அலில வரும் மேம். அலில வேளாண்மை. ஆண் பேடினா பயப்படுறவங்க. அதை விட நமக்கு இதா கேட்பாங்க. சோறு வேளாண்மை கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னொன்னு தீங்கிறது ஒண்ணு எக்ஸ்ட்ராவா நான் அல்லுனாவே அன்னைக்கு பார்த்தோம்ல மேம். சூரியன் அந்த மாதிரி கதிரவன். அலி. அல்னா சூரியன் கதிரவன் பார்த்தோமா? அப்போ அதோட லீ சேர்த்திட்டு சூரியன் கிட்ட இருந்து நெருப்பு இருக்கும், தீ வரும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அலி. ஓகே. அழித்து அப்படிங்கறக்கு எனக்கு அது பெயரெச்சமா வினையெச்சமான்னு சொல்லுங்க. லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். எது மேம்? அழித்து இதோட இலக்கண குறிப்பு சொல்லுங்க. அழித்து இலக்கண குறிப்பு சொல்லுங்க. அழித்து இது வினையெச்சம். வினையெச்சம் மேம். இது வந்து வினையெச்சம். ஓகே. வினையெச்சம். ஓகே. அவனி 2க்கும் எந்த நகரம் வந்துச்சுன்னா உலகம்ங்கிற பொருள் படும். சின்ன 2 சுழி நீ வந்தா உலகம். அவனி சிம்மன். இந்த 2 சுழி நகரம் வந்துச்சுன்னா உலகம், பூமி இந்த மாதிரி சொல்லலாம். இந்த 3 சுழி நா அவனிக்கு என்ன பொருள்? 3 சுழி நாக்கு என்ன பொருள்?
குட் திங், நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 3 சுழி நான் வந்துச்சுன்னா நன்மை, இந்த 2 சுழி நான் வந்துச்சுன்னா உலகம், பூமி இந்த மாதிரி சொல்றாங்க. ஓகேவா? இந்த ஆண் நமக்கு தெரியும் ஆண்மகன்னு. இந்த ஆண் என்ன சொல்றாங்க? 2 சுழி நகரம் வந்துச்சுன்னா என்ன சொல்றாங்கப்பா? எருமை. எருமை. இதோட பொது பெயர் ஆண் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் நமக்கு மேம் தெரியும். இப்படிதானே மேம்? ஆ என்னப்பா? பசு விகுதி அதோடைய விகுதி இன்னு சேர்த்த உடனே அப்படி வந்துருது. ஆனா ஆனா பசு. பசு அதோட இன் சேர்த்துனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓகே. அது வந்து அதோட மீனிங் ஆயிடுது. அதுக்கப்புறம் இது 3ஆம் வேற்றுமை உருபு நமக்கு தெரியும். 3ஆம் வேற்றுமை உருபு ஆண், ஒடு, ஓடு. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? Yes, 3ஆம் ma'am. வேற்றுமை உருபுல சொல்லுங்க. அன், ஆல், அன், அன்னு, ஒடு, ஆணு, ஆல், அன், ஒடு, ஒடு, ஓடு. ஓடு. இது என்ன? இதுக்கு என்ன பொருள்? 3ஆம் வேற்றுமை தொகைக்கு என்ன பொருளில் வரும்னு படிச்சிருப்போம். 6வது கிழமை பொருள்னு படிச்சோமா? 6வது Yes, ma'am. வேற்றுமை கிழமை பொருள். இது கிழமைனா என்ன? உடைமை. கிழமைனா உரிமை, உடைமை, எனது அவனுடையது சட்டை, அத மாதிரி சொல்றோம். எனது சட்டை. இதே மாதிரி 3வதுக்கு என்ன சொல்றாங்க? 3டுக்கு என்ன சொல்றீங்க? என்னமோ உடன் உடன் ஏதோ உடன் நிகழ்ச்சி. வரும் மேம். உடன் நிகழ்ச்சி. ஆமா. தாயுடன் சேய். சோ உடன் நிகழ்வு பொருள், உடன் நிகழ்ச்சி பொருள்ல வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. உடன் நிகழ்ச்சி பொருள்ல எது வருது? 3ஆம் வேற்றுமை. 3ஆம் வேற்றுமை தொகை. சோ இங்க அந்த ஆண் இருக்கு இல்லையா? அது 3ஆம் வேற்றுமை உருபு அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவுதான். ஓகே. சுரைக்காய்க்கு என்ன சொல்றாங்கப்பா? சுரைக்கு என்ன சொல்றாங்க? ஆணகம். ஓகே. சுரை. ஆணகம். ஆணகம் 3 சுழி நகரம். ஆணகம் அதுதான் வந்து சுரை அப்படின்னு சொல்றாங்க. எப்படி ஞாபகம் ஆணகம் வச்சுக்கலாம் அப்படின்னா மேம்? சுரை. சுரை கொஞ்சம் எதுக்கு தெரியாது. கஷ்டமா இருக்கு. ஆமா இது ஏன்னா கஷ்டமா நேரம் நிறைய படிக்கும்போது கன்ஃபியூஸ் ஆகும்ல மேம், அதான். ஆமா. எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? ஆணகம் சுரை. நீங்க ஏதோ ஒண்ணு சொல்லுங்க. ஆணகம் சுரைன்னா இந்த சுரக்கா தானே மேம்? ஆமா. சுரை. ஏதாவது ஷார்ட்கட் தோணுச்சுன்னா சொல்லுங்க. சரி. அளத்தி அப்படின்னா என்னப்பா? அளத்தி நம்ம போன டெஸ்ட்ல படிச்சோம். அளத்தி அதுல இருக்கு, அந்த மெட்டீரியல் இருக்கு. அளத்தி அப்படின்னா மின்மினி பூச்சியும் ஆமா, மின்மினி பூச்சிக்கும் அளத்தின்னு வரும். நுளம்பு. இந்த ஆக்சுவலி இந்த இது கட் ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி அந்த ஃபர்ஸ்ட் மெட்டீரியல் லாஸ்டா இந்த அளத்தி தான் இருந்துச்சு. மின்மினி பூச்சி இருக்குல்லப்பா, மின்மினி பூச்சியை வந்து நம்ம என்ன சொல்றோம்? அளத்தி அப்படின்னு சொல்றோம். இன்னொன்னு என்ன சொல்லிருக்காங்க? நுளம்பு. எந்த லகரம்? பள்ளிக்கு வர லகரம். நுளம்புனாலும் ஒரு வகை பூச்சி இனம் தான். நுளம்புங்கிறது பூச்சி இனம். சோ இது ஒரு மீனிங், ஒரு ஞாபகம் வைக்கிறதுக்கு ஏதாவது இருக்கா மேம்? அளத்தி, மின்மினி அவங்க யாராவது சொன்னாங்களா மேம்? அவங்களுக்கு ஞாபகம் இருக்கா மேம்? சொல்லுங்க. மின்மினியே ஒரு பூச்சி தானே, அப்ப நுளம்பும் ஒரு பூச்சி இனம்னு வச்சுக்கோங்க. நுளம்பு, மின்மினி பூச்சி. அலத்தியோட எப்படி கனெக்ட் பண்றதுன்னு கேக்குறாங்க. லாஸ்ட் correct கிளாஸ்ல ஆ நான் இது சொன்னாங்க. கேட்டேன். நெருப்பு வருது, மின்மினிக்கு நெருப்பு வருது இல்ல மேம்? அலத்தி தீல நெருப்பு வரும், மின்மினியும் மினுக்கு நெருப்பு வரும். எஸ் மேம், நல்லா இருக்கு. ஓகே. தீ, அதனால மின்மினிலே நெருப்பு வரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இப்ப நம்மளோட மெட்டீரியல்ல ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? அளத்தி. இந்த லா இது போட்டா என்னப்பா? அளத்தி. நெய்தல் நிலத்து பெண்ணும் உப்பு விளைவிக்கும் அந்த நெய்தல் நிலத்து பெண், உப்பு விளைவிக்கும் பெண். இப்ப அளத்தி, குரத்தி இந்த மாதிரி ஒரு இந்த தீனு முடியறதே என்ன சொல்றாங்கன்னா ஒரு லேடியை தான் டினோட் பண்ணுது. ஓகே. லேடி எப்பவுமே ஒரு பிரைட்டானவங்க இல்லையா? அதனால அளத்தின்னு வந்தாவே நம்ம மின்மினி அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த லா வந்துச்சுன்னா எப்பவுமே அளம்னா உப்பளத்துல வந்து உப்பல் நாங்கள்லாம் படிப்போம்ல, எஸ் மேம். அந்த லா உப்பளம்க்கு வந்து இந்த லா தான் வரும். அப்போ நம்ம நெய்தலுக்கு நம்ம என்ன பண்ணிடலாம்ப்பா? நெய்தல் நிலம் அப்படிங்கும்போது இந்த லகரம் தான் உப்பு ரிலேட்டடா வரும். உப்பு ரிலேட்டட்னாவே கடல் ரிலேட்டட் வரும். கடல் ரிலேட்டட்னாவே நெய்தல் நிலம். அப்ப அளத்தி இந்த மாதிரி எல்லாம் நீரோத்தின்ல ஏதோ ஒரு பாட்டு வந்துருக்குல்ல, அதெல்லாமே தீத்தின்னு தானே முடியுது. நீரோத்தியா? அது தெரியல எனக்கு. சோ அதனால இத பெண்ணுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தீன் முடியறது பெண். இல்லைன்னா பெண், தீ போன்றவள் ஏதோ ஒண்ணு ஞாபகம் வச்சுட்டு இந்த லகரம் வந்தாவே உப்பளம் அப்படிங்கிறது ஞாபகம் வந்துச்சுன்னா கடலோட கனெக்ட் பண்ணிக்கோங்க. அப்ப நெய்தல் இனத்து பெண்,
நெய்தல் நிலத்து பெண் உங்களுக்கு கனெக்ட் ஆயிடும். இந்த லகரம் வந்து பார்த்தோம்னா மின்மினி ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ராவே என்ன ஞாபகம் வச்சுக்கோங்கன்னா, நுளம்பு அப்படிங்கிறது ஒரு பூச்சி இனம். நுளம்பு அப்படிங்கிறது ஒரு மேம் பூச்சி. நூலாம்பாசிங்கிறோம்ல மேம் அது மாதிரியா மேம்? இது வந்து இந்த நுளம்பு பூச்சி என்ன தெரியுமா பண்ணும்? நம்ம மனுஷன் கிட்டயோ, விலங்கு கிட்டயோ போயிட்டு ரத்தத்த உறிஞ்சி, இப்ப எனக்கு ஒரு ஒரு ஒருத்தருக்கு வந்து அட்டைப்பூச்சி. அட்டைப்பூச்சின்னு சொல்ல முடியாதுப்பா. இது ஒரு வெக்டார் மாதிரி. இது வந்து கடத்தும். நம்ம பிளட்ட உறிஞ்சி, இப்ப நமக்கு நோய் ஆ. இருந்துச்சு, நம்ம மேல உட்கார்ந்து பிளட்ட உறிஞ்சி இன்னொருத்தங்கிட்ட போய் நோய் ஸ்ப்ரெட் பண்ற மாதிரி ஒரு பூச்சி இனம். இது ஒரு பூச்சி இனம் தான். ஓ! அட்டைப்பூச்சின்னு சொல்ல முடியாது. ஜெனரலா நீங்க நெட்ல அடிச்சு ஓகே. பார்த்தீங்கன்னா, பூச்சி இனம் தான் வரும். ஓகேவா? ஓகே. ஓகே. நெய்தல் நிலம்க்கு இதே குடுத்திருப்பாங்கப்பா. அளம்னா நெய்தல் நிலம்னு இதிலேயே குடுத்திருப்பாங்க. இங்க பாருங்க. அளம்னா நெய்தல் நிலம். அப்ப அளத்தினா என்ன சொல்லிக்கலாம்? நெய்தல் நெய்தல் நிலத்து நிலத்தில் உள்ள பெயரும் சொல்லிக்கலாம். நிலத்தி. அப்ப இங்க அளம்னா என்ன? உப்பளம், நெய்தல் நிலம், கடல், உப்பு, கலர் நிலம் இதெல்லாம் சொல்லிக்கலாம். எக்ஸ்ட்ராவா இங்க அளம்னா நெருக்கம். இது மட்டும் ஞாபகம் எக்ஸ்ட்ராவா வச்சுக்கணும். அவ்வளவுதான். ஓகே. சோ அளம், நெருக்கம் மட்டும் டிஃபரெண்டா ஞாபகம் வச்சுங்க. அதே மாரி அலர்னா நமக்கு நல்லாவே தெரியும். என்ன தெரியும் நமக்கு? அலர்னா? மலர்பூ மலரு, மலர்ந்தது, மலர்கிறது, ரொம்ப பூ அந்த மாரிலாம் நம்ம சொல்லலாம். அலர். அப்ப மகிழ்ச்சி வரும். நம்ம மூஞ்சியே ஒரு குட் நியூஸ் கேட்டோம்னா நம்ம முகமே மலர்ந்துருச்சு. சோ மகிழ்ச்சி ஆயிட்டோம். பூமாலையில சொல்லலாம். எக்ஸ்ட்ராவா நம்ம இத டிஃபரெண்டா யோசிக்க வேண்டியது பழிச்சொல்னாலும் அலர்ன்னு வருது. மிளகு செடினாலும் அலர்ன்னு வந்துச்சு. சோ நம்ம நல்லா மகிழ்ச்சியா இருந்தோம். ஆனா நமக்கு நம்ம மேல ஒரு பழிச்சொல் போட்டாங்க. அப்போ வந்து நம்ம மலர்ந்த முகமே மிளகு வந்து காரமா இருக்குமா? அப்படி காரம் மாதிரி ஃபேஸ் மாறிடுச்சு. அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்படி அலர். ஞாபகம் வச்சுக்கோங்க. அலர்னாவே என்னதான் வரும்பா? மலர், மலர்ச்சி, மலர்பூ மகிழ்ச்சியா இருக்கிறது. பூமலர் இந்த மாதிரி விஷயம் தான் அலருக்கு வரும். எக்ஸ்ட்ராவா நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்? அப்படியே ஆப்போசிட். நம்ம மலர்ந்த முகம் ஒரு பழிச்சொலுக்கு ஆளாகும்போது அப்படியே மாறிடுது. மிளகு செடி மாரி ரொம்ப காரமா. மிளகு எடுத்து வாயில போடுங்க. காரமா இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றான். அப்படியே இந்த லகரம் மேம் வந்துருங்க. அலறினா நகர இதா மேம்? எனக்கு இப்போ ஒண்ணு ஸ்ட்ரைக் ஆகுது மேம். அலறினான்ங்கறாங்கல்ல அதுவா மேம்? அலர்னா மலரோட 7 நிலைகள் இருக்கு இல்லையாப்பா? அதுல மலர்ந்த நிலை அதுல தான் ஒண்ணுதான் அலர்ன்னு அலர். சொல்லுவாங்க. எஸ் மேம். ம். எஸ் மேம். அதனால இங்க அலறுதல் ஞாபகம் வராதா வந்து மேம் இது? ஆ அது தனியா அலறுதல் தனியா வருது. பின்னாடி வரும் மேம். கத்துதல். ஓ! அலறுதல்லாம் வேற. அலறுதல்லாம் வேற. இது கத்துறது அது வேற. சரி. இல்ல மேம் அந்த பழிச்சொல்லுக்காக ஞாபகம் வைக்கலாமோன்னு நினைச்சேன். ஓகே, ஓகே. கிளியர் மேம். ஓகே, ஓகே மேம். இங்க அலர் பாருங்க நீங்க கிளியர் மேம் சொன்னது இப்போ. இந்த அலறுதல். அந்த ராக்குமே என்ன வருது? கத்துறதுக்கு பெரிய ரா தான் வருது. இங்க பாருங்க இந்த ரா வந்து சின்ன ரா. அதுக்கு நீங்க வைக்க கூடாது. ஓகேவா? சரி மேம். இந்த அலறுதல், கத்துறது, அழுகிறது, வருந்தறது இது எல்லாமே நம்ம வந்து பெரிய ரா தான் வைக்கணும். ஆந்தை அலறும் பெரிய ரா தான். சின்ன ரா அது கிடையாது. ஓகேவாப்பா? எஸ் மேம். அதுக்கப்புறம் பாருங்க இந்த அலர்னா என்ன? அலர். நீர், மஞ்சள், உவர் மண்ணு, நீரு, மஞ்சள், உமர்மண், சோறு, களிமண் சொல்றாங்க. மஞ்சளுக்கு போன டெஸ்ட்ல ஒண்ணு பார்த்தோம்ப்பா. என்னன்னு சொல்லுங்க? அரண். 2 சுழியின் அரண்னா மஞ்சள் பார்த்தோம். நம்ம பார்த்தோமா? அரன்னா எஸ் மேம். பாம்பு. அரண்னா சிவன். பார்த்தோமா? ஆ எஸ் எஸ் மேம். மேம். சிவன் கிட்டயே சிவன்னு கீழ பார்த்தோமா? அரசன், ஆ. மஞ்சள். சிவன் கிட்டயே அப்புறம் அரண்னா மஞ்சள். அணுக்கம். அணுக்கம். அரசன். சந்தனம். அணுக்கம் பார்த்தது வந்து சந்தனம். சந்தனம். ஆமா மேம். அது நான் என்ன சொல்லினாப்பா? இந்த அரண்க்கு அரசன்னும் வரும் மேம். அனுக்கிரகம்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கிட்டோம். ம். இது வந்து அரசன். ஓகேவா? எஸ் மேம். எஸ் அணுக்கம். மேம். அணுக்கம்னா சந்தனம் இல்லையா? அது மாதிரி 3 எஸ் சுழி மேம். நூ போட்டோன்னே செஞ்சந்தனம்னு சொன்னீங்க. ரெட் சந்தனம்னு. ஆமா. 3 சுழினா ஆமாங்க. அணுக்கம்க்கு. மொத்தத்துல இதெல்லாமே சந்தன வகைகள். சோ மஞ்சளுக்கு என்ன பார்த்திருக்கோம்? டோட்டலா 2. அரணுக்கும் நம்ம மஞ்சள் அரண் 1, பார்த்திருக்கோம். அலர் 1. அலர் மலர்ந்த அலர். மலருக்கு அலர். அதுவுமே வந்து நம்ம மஞ்சளுக்கு பார்த்திருக்கோம். மஞ்சள அலருக்கு குறிக்கும். வேற எஸ் மேம். எக்ஸ்ட்ராவா என்ன பார்க்குறோம்னா, நீர் பார்க்குறோம், உவர்மண் பார்க்குறோம், சோறு. நம்ம சோறு ஏற்கனவே எதுக்கு பார்த்தோம்ப்பா? அழிக்கு நம்ம அலிக்கு பார்த்தோமா? பார்த்தோம். அழும்பு. எஸ் மேம். அலி. ம். சிறப்பு லகரம் அழுப்பும் வந்திருக்கு, இதுக்கும் வந்திருக்கு இல்லையா? எஸ் மேம். 2த்துக்கு வரும் மேம். சிறப்பு லகரம் அழுப்புக்கும் நம்ம சோறுன்னு பார்த்திருக்கோம். சோறு பகர பார்த்தோம். லகரம் அலி அழி இருக்கு இல்லையா? அதுக்கும் நம்ம சோறு பார்த்திருக்கோம். அதுக்கும் சோறு. அலருக்கும் சோறு இங்க பார்த்திருக்கோம். வந்து அலர்னாலே சோறு வந்திருக்கு. எஸ் மேம். ஒரு டைம் சொல்லுங்க. அலினா சோறு. அலி குண்டலி. அதுக்கப்புறம் எஸ் மேம். சோறு அலர். வேளாண்மை. அலுப்புனா சோறு. இன்னொன்னு என்ன பார்த்தோம்? இப்ப என்ன பார்த்தோம்ப்பா? இப்ப வந்து அலர் அலர். பார்த்தோம் மேம். அலர். பள்ளத்துக்கு வர்றல. ம். அதே மாதிரி அலின்னா வேளாண்மையும் சொன்னீங்க மேம். ஆமா. வேளாண்மை ஃபுட். இந்த 3க்குமே என்ன மீனிங் சொல்றோம்ப்பா? சோறு அப்படிங்கிற ஒரு மீனிங்.
சரி. இந்த மீனிங் வந்து இந்த அலி 3க்குமே வரும். வேளாண்மை நம்ம எதுக்கு தீ பார்த்தோம்? இதுக்கு பார்த்தோம். இந்த அலிக்கு வந்து நம்ம வேளாண்மை பார்த்தோம். அப்புறம் வேளாண்மை இந்த பார்த்தோம். 2ம் டீ கெட்டான் பார்த்தோம். அதுக்கு நம்ம பார்த்தோம். டீ. இதெல்லாம் நம்ம பார்த்தோம். எஸ். அலறுதல் அலறுதல் நம்ம பார்த்தோம்ல. அலறுதல்னா என்னப்பா? இந்த அத லகரம் கத்துறது சொல்லுங்க. அது வந்து கத்துதல். வெறியறது ஓகே. அது வந்து வகர லகரம். இந்த அலறுதலுக்கு என்ன மீனிங்கு? சிதறி வெடிக்கிறது. இது மட்டும் ஆ. கொஞ்சம் பார்த்துக்கோ. வெடிக்கிறது. இதே இந்த அலறுக்கு நம்ம ஒண்ணு பார்த்தோம். லாஸ்ட் டைம். இந்த அலறுனா என்ன மீனிங்? இதுல தான் பார்த்தோம்னு நெனைக்கிறேன். இதுல தான் அதான் ஃபுட்டு மேம் நரகம்னு ஒரு சாப்பாடு பேர் இருக்கு பாருங்கப்பா. நரகம்ங்கிற ஒரு பேர் எஸ் இருக்கு. மேம். எஸ் மேம். நரகம். அலறுனா நரகம் வரும். ம். ஓகேவா? இங்க மேம் பாருங்க. புரியல மேம் என்ன கேட்டீங்க மேம் இந்த அலறுதல்னா என்னன்னு கேட்டேன். அலறுதானே மேம் வெடிக்கிறது. அல் ஓகேவா? அலறுதல் அப்படின்னா வெடித்தல். ஓகேங்களா? அலறுதல்னா வெடித்தல். இலக்கல். வெடிக்கிறது, பிளக்கிறது. இதே அந்த தல் இலக்கிறது. விகுதியை மட்டும் விடுங்க. தல் விகுதியை மட்டும் விட்டுட்டா நரகம். அலறு. இதுதான் எனக்கு நரகம். எஸ் மேம். கொஸ்டின்ல பார்த்தேன். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல பார்த்தேன்னா, உங்களுக்கு கொஸ்டின் எடுக்கும்போது பார்த்தனான்னு எனக்கு தெரியல. சரி ஒரு கொஸ்டின் போயிடுச்சு. சரி வைங்க. அலறுனா நரகம். ஓகேவா? குழம்பு, மேம் குழம்பெல்லாம் கேட்க போறது இல்லப்பா. அதனால நம்ம விட்டுறலாம். நரகம் பார்த்தீங்களா டிஃபரெண்டா மேம் இருக்கு. சொல்லுங்க. மேம் அப்போ அல இருன்னு போட்டா அது மஞ்சள் இந்த அதே லகரம் மாதிரி போடணும். நகர லகரம் ஆ போடணும். எஸ் ம். எஸ் மேம் அதான் பள்ளத்துக்கு ஒரு இரு போட்டா மஞ்சள் ம். அதே மாதிரி அலறு அப்படின்னு சொன்னா எள்ளு கத்துறது அப்புறம் அலறு அப்படின்னு சொன்னா இந்த லகரம். நரகமா மேம் ஆமா. இந்த அலறுனா நகரம். ஓகே. நம்ம நரகம்னாவே அலறுவோமா? ஆனா அந்த லா கிடையாதுப்பா. ஆப்போசிட்டா இந்த லா போட்டுக்கலாம் நரகத்துக்கு. அப்படி போட்டுக்கலாமா? அலறு இல்லன்னா நரகம் எஸ் மேம். போடும்போது நீங்க இப்படி தானப்பா எழுதுவீங்க நாவ. நான் எழுதும்போது நீங்க இப்படி தானே ஸ்டார்ட் பண்றீங்க. இப்படி தானே ஸ்டார்ட் பண்ணுவீங்க. இந்த லாலயும் இப்படி தானே இருக்கு. அப்படி எஸ் ஆமா எழுதிக்கிறீங்களா? மேம். மேம் இப்ப நரகம் இந்த இப்படி ரா மாரி போடுறோம்ல. இந்த லகரம் பாருங்க. இந்த அலறு நகர லகரம் எழுதுங்க. அப்படி எழுதும்போதும் இந்த இடத்துல இருக்கா? இப்படி போடுற மாரி இருக்கா? அப்படி கூட ஞாபகம் ம். வச்சுக்கோங்க நரகம். நான் அப்படி ஞாபகம் வச்சனால தான் இங்க அலறுதல், சிதறி வெடித்தலா? அப்ப தல் எடுத்துட்டீங்கன்னா இந்த அலறு அப்படிங்கிறது வந்து அலறுவோம். அலறுனா நரகம். அலறுவோம்னா நம்ம நரகம் நம்மள கொண்டு போய் நரகத்துல போட்டா நம்ம அலறுவோமா? அப்படி. எஸ் மேம். அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ரா உவர்மண். உவர்மண்ல செடி அலறிட்டு அது வளரலன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனா இந்த லா தான் அது. ம். அலருக்கு. அலர், உவர். இது வந்து ரைமிங்கா ஞாபகம் வருதாப்பா? அலர், உவர்ன்ட்டு. ம். அப்படி ஞாபகம் எஸ் மேம். வச்சுக்கோங்க. களிமண் இந்த மாரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே தானே? ஓகே. ஒத்துப்பாடுதல்னா என்ன எஸ் சொல்லுங்க? மேம். 1 மினிட்ல வந்து மீட் முடிஞ்சிரும். நான் ஏற்கனவே மதியானம் வேற மெயின்ஸ்க்கு வந்து ஃபீட்பேக் சொல்றதுக்கு நான் யூஸ் பண்ணிட்டேன். இல்லைன்னா கூட 2 செஷன் இன்னைக்கு வச்சிருக்கலாம். சொல்லுங்க. என்ன கேட்டேன் நானு? மேம் அப்ப இந்த செஷனோட முடிஞ்சிருமா மேம் ஆமா, இன்னைக்கு ஆமா. இந்த கிளாஸ் செஷனோட முடிஞ்சிரும். இன்னும் 1 மினிட் இருக்கு. நான் ஒரு 5, 6 கேட்டுறேன். சொல்லுங்க. ஒத்துப்பாடுதல்னா என்ன ஓகே சொல்றாங்க? ஒத்துப்பாடுதல்னா என்ன சொல்றாங்க? ஆமோதித்தல் ஆமோதித்தல் ஒத்துப்பாடுதல்னா ஆமோதித்தல். ஆண் நம்ம என்னப்பா பார்த்தோம்? ஆண் என்ன பார்த்தோம் சொல்லுங்க? இப்போ. ஆண் பார்த்தோமே. ஆண் எதுக்காக பார்த்தோம்? எதோட பொது ஆ பெயர்ன்னு பார்த்தோம்? ஆண் எருமை மேல் வெர்ஷன் மேம் எருமைக்கு உடைய பார்த்தோம். மேல் வெர்ஷன் ம். சுரைக்கு என்ன பார்த்தோம்னு சொல்லுங்க டக்குன்னு. சுரைக்கு என்ன பார்த்தோம்? என்ன சுரைக்கு வந்து ஆண் தான் ஆமா ஆண் தான் தூக்கிட்டு வருவாங்க ஆணக்கம். ஆனகம். அதுக்கு ஆனக்கம். கூட எஸ் மேம். நம்மனால ஆனகம். ஆனகம். ஷார்ட்கட் அதுக்கு கூட நம்மனால இன்னும் வராது ஷார்ட்கட் வைக்க மேம். முடியலப்பா. மேம் இப்படி ஞாபகம் ஆனகம்னா வச்சுக்கலாம் மேம் வரும். எனக்கு ஞாபகம் வந்துருச்சு மேம் சொல்லுங்க. ஒரிஜினல் சொரக்கா ரொம்ப பெருசா தானே மேம் இருக்கு ஒரிஜினலா அதனால கொடை மாதிரி நீ ஒரு பையன் தானே. ஆண்கள் கம் வந்து இந்த சுரை ஆண்கள் எடு. தூக்கிட்டு வந்துருவாங்க மேம் ஈஸியா ஓகே. ஆண் தூக்கிட்டு மார்க்கெட் வந்துருவாங்க. வந்துருவாங்கங்கறக்கு கம்முன்னு வச்சுக்கலாமா? வானா கம் தானே. எஸ் மேம். எஸ் மேம் வணக்கம் சொரக்கா பெருசு. ஓ கம்முன்னா வா ஓகே ஆண் ஆண் கம். ஆண் ஆண் தானே நீ தூக்கிட்டு வா. ஆனகம் ஆ எஸ் வந்துருவாங்க. மேம் தூக்கிட்டு வந்துருவாங்க சுரை. இந்த ஆணகம்ங்கிறது போர் முரசு சொல்றாங்கப்பா. போர் முரசு மேம். 2.4ங்கிறது வந்து போர் முரசு. சரி அந்த பேஜ் போர் நான் முரசு. காட்டுறதுக்குள்ள அது போயிடும். அதே மாதிரி மேகம் பாத்துக்கோங்க. இந்த விளக்கம். மெட்டீரியல்ல